இன்றைக்கி நான் வந்து ஒரு கடலுக்கரைக்கு போனேங்க. அந்த ஏரியா சொல்ல சங்கடமாக இருக்குது, பேர் சொல்லலை. மீன் ஒரு 1000 ரூபா கொடுத்து மீன் வாங்கினேன். சும்மா ஓரளவு கம்மி தான். அவங்க தரவே மாட்டேன்னு சொன்னாங்க. 1500 சொன்னாங்க கூட. நான் 1000 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கெதறி வாங்கிட்டாங்க. வாங்கி என் இடத்துக்கு கொண்டு போய் பார்த்தா குறைஞ்சது அதுலேருந்து ஒரு 7-8 கிலோ சீலா மீனுங்க. அதில் மீன் 4-5 கிலோ மீன் போச்சுங்க. நீங்களே இந்த வீடியோ பாருங்களேன். மீன் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அந்த மீன் 5 கிலோ மீன் போயிருக்கும். இப்போ தான் அங்கே போயிட்டுருக்கேன். பார்ப்பேன் என்ன சொல்கிறாங்க. கொண்டு போயிட்டு இருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியல. ஏன்னா காட்டினாதால, ஏன்னா நம்ம கொண்டு போய் நஷ்டமாக முடியாது. ஏன்னா அவ்வளோ மீன் அடியாயிருச்சுங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவங்க நம்பி தான் அந்த மீனெல்லாம் வாங்குகிறோம். ஆனால் இருந்தாலும் அவங்க கீழே நல்ல மேலே மட்டும் நல்ல மீனாக வச்சுக்கிட்டு கீழே அடியில் ரொம்ப கொலன்னு வச்சுட்டாங்க. அப்படி 4-5 கிலோ போயிடுச்சுங்க. போகிறேன், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கொண்டு போவோம். நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். நீங்களும் கஷ்டப்பட்டு தான் ரொம்ப பிடிச்சிட்டு வரீங்க. நாங்களும் ஏதோ எங்களால் முடிஞ்சதை வாங்கி வியாபாரம் ஓட்டிகிட்ருக்கோம். நம்ம வந்த மீன் வண்டி வேறு எடுத்துட்டாங்க. நம்ம வேகமாக போய் இந்த மீனை கொடுத்துட்டு கேட்டு பார்ப்போம். அந்த நிற்கிறாங்க. போவேன், என்ன சொல்ல போகிறாங்க தெரியல. ஏக்கா ஒரு 500 ஒரு 100 குறைக்க சங்கடப்படுறீங்களா மீன் எடுக்க குறைக்கிறதுக்கு? என்னக்கா அது? 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். இல்லை நான் சொல்லலை. அது 2000 மீன் இல்லை, அரை கூட. எங்க இருங்க ஏக்கா மீனாக்கா அது? அவ்வளோ மீன் இல்லைக்கா அது? அது ஒன்றும் அவ்வளோ மீன் ஒன்றும் இல்லை, கம்மியான மீன் தான் அது. ஏன்னா அரை கூட இல்லை. அது 1000 ரூபா கொடுத்தானே. இதனால இவ்வளோ மீன் போயிட்டு என்ன எனக்கு சும்மா தர வேணாங்க. அதுக்குள்ள மீன் தந்தா போதுங்க, நல்ல மீனை. அது ஏங்க அப்படியே தரீங்க மீனை? அதையும் அவ்வளோ கேவலம் வச்சுறீங்க மீனை. ஏக்கா நான் அந்த அவ்வளோ மீன் கேட்டால் நீ தப்பு. அதில் பாதி தான் இருந்துச்சு. இவ்வளோ மீன் போயிட்டு நான் எப்படி நான் லாபம் பார்க்குறது? அது மீன் பூரா போச்சுக்கா. ஏக்கா 2000 மீன் நீங்கள் தரல. நீ சொன்னதே 1500 சொன்னீங்க. இருங்க, மீன் கம்மியான மீன் தான் அது. ஏன்னா மீனை பாருண்ணே, எவ்வளோ மீன் போயிருக்குண்ணே. எப்படிண்ணா அதே போச்சுண்ணான்ட்டு? ஏக்கா இப்படிலாம் பண்ணலாமாங்க? அதாவது அவங்க வந்து பெரிய முதல் போகிறாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க. இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அங்கே கொண்டு போகிறது 5000-6000. அதில் ஒரு 1000 ரூபா போய் என்ன லாபம் கிடைக்கும்? அவங்கள்ட்ட சண்டை போட்டு இந்த மீனை போய் கொண்டு போய் காமிச்சு அவங்க வந்து மழுப்புறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா கிடைக்கிறதோ ஒரு 500-1000 கிடைக்கும். அதில் அதை போயிட்டோம்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது. லாபம் இல்லாமல் போயிடும். நைட்டு 12 மணி 1 மணி முடிச்சு வரோம். அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. கரெக்டான முறையில் வியாபாரம் பண்ணுங்கள், எல்லாம் நல்லாயிருக்கும்.